ஆமா, அவங்களுக்கு ஏதாவது டைப் ஆயிடுச்சா? அப்படி இருந்தாலும் நல்லா பாத்துங்க, ஒன்னொன்னும் பணம். மாநாடுது மயிலாடுது இதுதான் அவங்களோடது. என்னைக்கு கொசு வளர்க்குற திட்டத்தை கொண்டு வந்தாங்களோ அப்பவே ஊர் ஃபுல்லா தெரியும் சார் அவங்கள. அப்படியே சொல்லி இல்ல ஆமா, இவங்க ஜூலியை தெரிஞ்ச அளவுக்கு, ஜூலி வந்து ஒரு செலிபிரிட்டியா மக்கள் போனா இவங்க ஜூலி ஜூலி தெரியுது. ஏன் மேடையில் இருக்கிறது கூட ஏங்க லியோனி கூட அன்னைக்கு ஜூலி அவர்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னாருல. ஆமா. அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அவரோட குழந்தைக்கு வந்து செயின்லாம் போட்டு வந்து வாழ்த்திட்டு போனாங்களே, அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அது அவங்க இந்த ஏரியாக்காரவங்க அதனால வாழ்த்துறாங்க. வந்து சிவகங்கை, ஆமா, அவர் வேற, இவர் தூத்துக்குடி மாவட்டமே வேற, ஒரே இனத்தை சார்ந்தவங்க. அதனால அந்த மாதிரி ஒரு பாச பிணைப்புல அவங்க செஞ்சிருக்கலாம் இல்லைங்களா? எல்லாத்தையும் ஒரு தவறான கண்ணோட்டத்திலேயே பார்த்தா எப்படி? அதனால எல்லாம் சொத்துக்களை வந்து மெயின்டைன் பண்ணி அதை கரெக்டான மேனேஜர்லாம் போட்டு நிர்வாகம் பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். அது சாதாரணமான விஷயம் இல்லை. அதனால அவங்க அது மாதிரிலாம் நல்லா மெயின்டைன் பண்ணி கணக்குல வருங்களா? அதெல்லாம் ஏன் நீங்க கேக்குறீங்க? दामातोंने दौलत on the face of fire. Shatna. அதுலேயும் இப்போ சட்டசபையில் குறிப்பாக உதயநிதி அவர்கள் சொன்னது தான், இங்கே வந்து சூப்பர் சிங்கர் மாதிரி நிகழ்வு இருக்குது. இங்கே வந்து எல்லா அமைச்சர்களும் எந்திரிச்சு எம்எல்ஏக்களும் அவரோட கம்பெனியில் பெருசா வந்து பாடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. இல்லை சூப்பர் சிங்கர் இந்த விஜய் டிவியில் வர்றதானே. ஆமாம், அவங்களுக்கு ஏதாவது டைப் ஆயிடுச்சா? அப்படி இருந்தாலும் நல்லா பார்த்துங்க, ஒன்னொன்னும் பணம். மாநாடுது மயிலாடுது இதுதான் அவங்களோடது. ஓ அப்படியா? அப்புறம் ஏன் வந்து வேற இது வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அழகா சொல்லுவாங்க, அவர் மாநாடுவதையும் பார்க்கிறார் மயிலாடுவதையும் பார்க்கிறார் அப்படின்னு. அந்த மாதிரி மாயல். ஆமா, அந்த மாதிரி மாயல் அதேதான். அப்ப அந்த மாதிரி இங்க வந்தா சூப்பர் சிங்கர் நிகழ்வா, சட்டசபைக்கு வந்தா மக்கள் பிரச்சனை பத்தி பேசலான்னு. ஆனா இதே கடந்த ஆட்சியில இப்ப நிறைய வீடியோஸ் இந்த ப்ரோக்ராம்ல நாங்க காட்டுறோம், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் இணை தளபதியே உதயநிதியே, நீ தூக்கி காட்டிய ஒரு செங்கலில் புனித ஜார்ஜ் கோட்டையே கழக கோட்டையானது. இது செங்கல் அதிகாரம், அது சிலப்பதிகாரம், இது செங்கல் அதிகாரம். கல்லுக்கு முனுக்கு என்ன உறவோ தெரியல. ஒரு கல் ஒரு கண்ணாடி புரட்டி போட்டது தமிழ் திரையுலகை, ஒரே ஒரு செங்கல்ல புரட்டி போட்டது ஆட்சி அதிகாரத்தை. கந்தபுராணத்திலே துணையாக வீரபாகு வந்தான். ராஜராஜ சோழனுக்கு துணையாக ராஜேந்திர சோழன் இருந்ததை போல இந்த கழகாட்சி கட்டி முடிப்பதற்கு என் தளபதிக்கு துணையாக இருந்தது என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆருயிர் உதயநிதி அவர்களே, நீங்கள் நடித்ததோ கெத்து, நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து. வில்லேந்தி 1000 பேர் களத்தில் நின்றாலும் இனிமையான சொல்லேந்தி வென்று வரும் எங்கள் சின்னவரே, உள்ளங்களை வெல்வதையே கொள்கையாக கொண்டவரே, நீங்கள் கலைஞரும் தலைவரும் கலந்தெடுத்த வார்ப்பு, சேப்பாக்கத்து செல்லப்பிள்ளை, திருவில்லைக்கணியின் தங்கப்பிள்ளை, மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்களை வணங்குகின்றேன். அதுல இப்ப காட்டியிருப்பாங்க. இது அப்ப யார் பேசினது? உதயநிதி அவர்கள் இன்னும் அனுபவம் இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்கிறாரா, இல்ல அன்னைக்கெல்லாம் தன்னை புகழும் போது அமைதியா கேட்டு அவங்க அப்பாவை பத்தி பாடாத பாட்டு என்ன எல்லாருமே பாடினாங்க. இல்ல இப்ப இதை உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஏதாவது ஒண்ணு சொல்லணும். ஒருவேளை சூப்பர் சிங்கருக்கு ஏதாவது இது இருப்பாருங்களோ? எனக்கு தெரிஞ்சு அவங்க கம்பெனில ஏதோ ஒரு கம்பெனி வந்து அதுக்கு ஸ்பான்சர் பண்ணி ஏதோ வந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்து இந்த மாதிரி கார்பரேட்ஸ் டைப் வைப்பாங்க. அதனால கார்பரேட்ஸ் வந்து அதனால அங்கேயே ஒரு விளம்பரம் தேடுறாரு இருக்கலாம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பட் அது பார்த்தா இல்லைன்னா தாத்தா வந்து எவ்வளவு விவரமானவர். ஆனா இவருக்கு எப்படி தெரியல, மாநாட மயிலாட சூப்பர் சிங்கரு என்னங்க, அவருக்கு தெரிஞ்சது அவர் பேசினாரு, இவருக்கு தெரிஞ்சது இவரு பேசினாரு. நம்ம என்ன அதுக்காக எடப்பாடி அவர் சொன்ன மாதிரி தம்பி பால் டாயில் குடிக்காதப்பான்னா சொல்ல முடியும்? என்னத்தை சொல்ல. இதோட இன்னொன்னு என்னன்னா, இப்ப இது என்னன்னா திமுகவோட அங்கம் எப்படி இல்ல பிரியுதுன்னு பாருங்க. இப்ப இவரு உதயநிதி அவரு பிரஸ் மீட்டோ இல்ல வெளியில வந்து ஒரு ரெக்கார்டபிளோ பேசுறதுக்கு தயக்கத்தில் இருக்கிறார். இதே RS பாரதி அவர்கள் பாத்தீங்கன்னா திடீர்னு இருந்தாப்புல எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 2 வருஷமா பயங்கரமா என்னன்னாலும் சரி மீடியா ஃபோக்கஸ் RS பாரதி அவர்கள் தான். அவரு என்ன சொல்றாரு, நீ உன்னால முடிஞ்சா நீ சட்டசபையில சொன்னியே ஏதோ ஓப்பன் பண்ணிடுவேன்னு, நீ வேணா ஓப்பன் பண்ணி ஃபைலை ஓப்பன் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. நீ என்ன ஃபைல் ஓபன் பண்ணாலும் அவர் என்னத்தை பார்ப்பாரு? தாவேக்கால இருந்து ரீல்ஸ் போடுறேன் அதை போடுறேன்னு எதையாவது போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு கண்டென்ட் வேண்டாமா? அவங்க மட்டும் வந்தா போதுமா? இவர்கள் லைக்ஸ் சப்ஸ்கிரைபர்லாம் வேணும்ல. அவர் எதை பண்ணிட்டு போறாரு உங்களுக்கு ஏங்க? அதுவும்
அவருக்கு என்ன ஒரே ஒரு இதுனா என்ன எப்படியாவது கைது பண்ணு, நானும் வந்து இன்னும் களத்துல தான் நிக்கிறேன், இன்னும் நான் கலைஞர் காலத்து ஆளு, என்னைய விட்டு வச்சிருக்கிறீங்க, என்னை கைது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஐயோ, குளத்துல இருக்காலாம் கைது பண்ணுவீங்க, ஆமா இங்க இருக்கு பண்ண மாட்டீங்களா என்ன? அவன் இவன் ஒரு உரிமையில பேசுறாரு முதல்வர் அவர்களா. சரி, அவங்களும் எத்தனை நாளைக்கு தாச்சு இப்போ உன்னை எதுக்கு அடிச்சுக்கிட்டு அப்படின்னு விட்டு வச்சிருப்பாங்க. சிச்சி விளையாட்டுக்கு சின்ன பசங்க வராதீங்க. அந்த மாதிரி சரி ஓகே, ஒரு மரியாதை கொடுக்கும்போது என்ன பண்ணணும், கரெக்டா போகணுமா இல்லையா? ஒருமையில பேசுறது, தனக்கு மட்டும்தான் மைக்கு நீட்டுறாங்கன்னு பேசுறது, அப்ப இதெல்லாம் ஒரு ட்ரெண்டுக்காக பண்ற விஷயமா இல்லையா? ஓட்டு போட்டாங்கன்னாரே. ஆமா, அதேதான் அதேதான். கரெக்ட். அதே மாதிரியே இந்த மேயர் பிரியா அவர்கள் இருக்கிறாங்க, அவங்க ஒரு இதுல போய் கோஷம் போட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. அதோட வீடியோ மட்டும் பாத்துருங்க. முடிஞ்சா எங்க மேல கை வச்சுக்கோங்க, கழகம் எப்பயுமே எங்க பின்னாடி இருக்கும். கேள்வி கேட்கறத நாங்க எப்பயுமே நிறுத்த மாட்டோம். பதில் சொல்றதுக்கு தான் நீங்க ஆளுங்கட்சி அங்க உட்கார்ந்துருக்கீங்க. பதில் சொல்ல துப்பு இல்லைன்னா ஆட்சியை கழிச்சிட்டு வெளியில போங்க பொட்டு மாமா. இப்ப பாத்தீங்களா, இந்த வீடியோல ஒரு குரல் ஒலி வருது. அதுல என்னன்னா பொட்டு மாமா அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கீழ்த்தரமான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதே கீழ்த்தரமான வார்த்தையை பொறுப்பில் உள்ள மேயர் அவர்களும் பயன்படுத்தி அந்த கோஷத்துல இருக்கிறாங்க. அதாவது ஜென்சி நாங்க வர்றோம், இல்லை நாங்கள் வந்து பெண்கள் ஒரு அணியினர் வர்றோம் அப்படிங்கிற ஒரு போர்வையில் மீண்டும் மீண்டும் மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பத்தை சம்பாதிக்கிறாங்க. இல்லை, அதில் ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் வந்து அதை நீங்கள் தப்பாக சொல்லியிருக்கீங்க. என்னன்னா இப்போ ஜூலி போகிறாங்க. எந்த ஜூலி? ஆட்டக்கார ஜூலி. அதே தான். மாடு. ஆமாம், ஜல்லிக்கட்டு. ஆமாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க போகிறாங்க, இவங்களும் போகிறாங்க. ஜூலி எல்லாருக்கும் தெரியுது. இவங்க எவ்வளோ பெரிய மேயர், இவங்களுக்கு தெரியலன்னா? ஏன் சார் தெரியாது? தெரியல அவங்களுக்கு. அவங்க சார் என்னைக்கு கொசு வளர்க்குற திட்டத்தை கொண்டு வந்தாங்களோ அப்பவே ஊர் ஃபுல்லா தெரியும் சார் அவங்கள. அப்படியே சொல்லி இல்லை. ஆமா, இவங்க ஜூலியை தெரிஞ்ச அளவுக்கு, ஜூலி வந்து ஒரு செலிபிரிட்டியா மக்கள் போனா இவங்க ஜூலி தெரியுது. ஏன் மேடையில் இருக்கிறது கூட, ஏங்க லியோனி கூட அன்னைக்கு ஜூலி அவர்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னாருல. ஆமா, இப்போ இவங்க எல்லாம் போனா இவங்களுக்கு தான் இருக்குது. ட்ரோல் பண்றாங்க, ட்ரோல் ஈவென்ட் இவங்க தான் அப்படிங்கறது இவங்களுக்கு. அவங்க ஏதாவது பேசுவாங்க. லிப்ஸ்டிக்ல இருந்து பல கண்டென்ட் இருக்குது சார். இது என்ன பவுடரா, பான்ஸ் பவுடரான்னு கேட்டு ஃபேமஸ் ஆனவங்க சார் அவங்க. பான்ஸ் பவுடர் கம்பெனிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஏதாவது எழுதி வாங்க போறாங்களா? எல்லாம் எனக்கு கம்பெனி பேர் சொன்ன உடனே எனக்கு ஏதோ அப்பப்போ டவுட்டாவே வருது. நிறைய இடத்துல அங்கங்க மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறாங்க. மார்க்கெட்டிங் பண்றாங்க, டைப் இருக்கும். ஆமா, அவங்களுக்கு என்ன அடுத்த தடவை மேயரா யாரோ ஒருத்தர் வரப்போறாங்க, நம்ம வரப்போறது இல்லை, அந்த ஒரு நம்பிக்கை தான். எப்படி இருந்தாலும் புயல் அப்பாவே போகும்போது நம்மள ஏமாத்துறன்னு அவங்களுக்கும் நினைப்பு இருக்குமா இல்லையா? பட் இருந்தாலும் அவங்க மேயர்ன்றது வந்து நல்ல ஒரு பெரிய பொசிஷன். அதாவது அந்த ஹைரார்கி பார்த்தீங்கன்னா கவர்னர், அடுத்தது அந்த மேயர்ன்றவங்க நல்ல பொறுப்புல உள்ள. மேயர் அப்படின்னா நல்ல பொறுப்பு. ஸ்டாலின் அவர்கள் மேயரா இருந்து ஒரு நல்ல பெயரை சம்பாதிச்சிருந்தாரு. மாசு அவர்கள் மேயரா இருந்து நல்ல பேரை சம்பாதிச்சிருந்தாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு பொறுப்புகள் எல்லாம் திமுகல இருந்தாங்க, அந்த இடத்துக்கான செய்ததை செஞ்சாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சாங்களா அப்படிங்கிறது அடுத்த வெற்றி தோல்வியில தான் தெரியும். மேக்சிமம் ட்ரோலா இருந்தாங்க, அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். அதாவது டிஎம்கேக்கு விசுவாசமா இருக்காங்களா இல்லையா, அவ்வளவுதான். அது தெரியாது. என்னங்க அது நம்மளால சொல்ல முடியாது. இவ்வளவு தூரம் இதெல்லாம் சொன்னீங்க, இதையும் சேர்த்து சொல்லுங்க. அடுத்த நாள் காலையில தோல்வி தழுவுறும் போது அண்ணா விஜய் அண்ணாவோடது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால அண்ணனோட பார்வை என் மேல பட்டா நல்லா இருக்குன்னு கூட வரலாமே. நீங்க வந்து அவங்கள ஸ்லீப்பர் செல் ரேஞ்சுக்கு கொண்டு போறீங்க. யாருக்கு தெரியும் சார், இளைஞர்களோட மிகப்பெரிய ஃபோக்கஸ் வந்து இன்னைக்கு வேற பக்கம் நகர்ந்து போகுது. சரி, சைக்ளோன் நகர்ந்து போன மாதிரி பழைய சைக்ளோன் எல்லாம் தூக்கி தூர வீசிட்டாங்க. அதனால இந்த சைக்ளோன் பக்கம் போகும்போது அதுவும் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு யாருக்கு தெரியும். எந்த புத்துல எந்த பாம்பு. ஆமா, அம்மா அவர்கள்ட்ட ஆசி வாங்கின சிங்கை ராமச்சந்திரன் அவர்களோட மகனே நான் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேம்மா அப்படின்னு சொன்னவரே இன்னைக்கு தாவேக்கால புகைப்படம் எடுத்து நான் உங்களோட இருக்கிறேங்கண்ணா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால யார் வேணாலும் மாறுவாங்க. இனிமேல் இது நிரந்தரம் அல்ல, தமிழக வரலாற்றுல எழுதியாச்சு. அதனால கண்டிப்பா திமுக அதிமுகங்கிற ஒரு பின்பம்லாம் உடஞ்சு சுக்குநூறா போச்சு. நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் இந்த திமுக அதிமுக சொல்றீங்க. இப்போ ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் சீமான் தான் அப்பப்போ மக்களே அப்படின்பாரு. இப்போ வந்து ஒண்ணுமே வரலையே. அவரு ஒரு 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 அமைதியான நிலையில இருக்கிறார் சார். அதாவது என்ன நடக்குது அப்படிங்கறத அவரோட எதிர்கருத்துக்களையும் சொல்லிட்டு. ஆனா நான் அவரோட ரசிகங்க.
அந்த பேட்டி கிட்டிலாம் கொடுக்கும்போது ஏய் டேய் தம்பி டேய் ஏய் நீ கேட்காத ஏய் நீ சார் ஏய் நீ அங்கே போய் கேளு ஏன் இங்கே வர்ற ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு வந்து அந்த அந்த மேனரிசம் இருக்கு பார்த்தீங்களா. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சிருக்கு? இல்லை அவரோட பேச்சு திடீர்னு நாங்கள் வந்து நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிடுவோம், நான் ஜிம்முக்கு போவோம் அப்படின்னு அவரோட பேச்சே ரொம்ப. எனக்கு அவரோட பென்ஸ் கார் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம் இல்லை? ஆமாம். சே சூப்பருங்க. அதனால பாயிண்ட் நானும் பார்த்தேன். ஆமா அந்த நல்லா நல்லா இருந்தது. அதுக்கு அவருக்கான இது கிடைச்சிருக்கு, வசதி கிடைச்சிருக்குது. அந்த மாதிரி இரவல் கொடுக்குறாங்க அவருக்கு, நமக்கு தான் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப சின்ன கட்டு மரம்னு ஏதாவது நீங்க சொல்ல வரீங்களா? யாருக்கு தெரியும், போக போகத்தான் தெரியும். அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அந்த அவரோட குழந்தைக்கு வந்து செயின்லாம் போட்டு வந்து வாழ்த்திட்டு போனாங்களே, அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அது அவங்க இந்த ஏரியாக்காரவங்க, அதனால வாழ்த்துறாங்க. வந்து சிவகங்கை, ஆமா, அவரு வேற, இவர் தூத்துக்குடி மாவட்டமே வேற, ஒரே இனத்தை சார்ந்தவங்க. அதனால அந்த மாதிரி ஒரு பாச பிணைப்புல அவங்க செஞ்சிருக்கலாம் இல்லைங்களா? எல்லாத்தையும் ஒரு தவறான கண்ணோட்டத்திலேயே பார்த்தா எப்படி? சரி ரைட் ஓகே. அப்போ வந்து கனிமொழி, இவர் சீமான், அனிதா ராதாகிருஷ்ணன், அதே எப்படி ஜீவன் இவங்கெல்லாம் வந்து ஒண்ணா சேர்ந்துருவாங்கன்றீங்க? அதே எப்படி கனிமொழி அவர்கள் எப்படி நீங்க வந்து அவர் ஒரே என்னன்னு சொல்லுவீங்க? அது அவர் சீமான் அவர்களே மேடையில கேட்டாரு. அதாவது நீங்க எப்படி இந்த இனத்தை சார்ந்தவங்களா இருப்பீங்க, உங்க அப்பா என்ன இந்த இனத்தை சார்ந்தவரா அப்படின்னு கேட்டாரு. அவர் அதை கேட்டிருக்கிறாரா இல்லையா? ஒருவேளை கலப்புன்னு யோசிச்சாரா என்னமோ தெரியாது. அதனால அதெல்லாம் கேட்கறாங்களா இல்லையா? அந்த கருத்து உட்படையில அவங்களோட சேர மாட்டாங்க. அதை பேஸ் பண்ணி சயின்டிபிக். ஆமா, வேற ஏதாவது காரணங்கள் இருந்தா சேர்ந்துக்கலாமா என்னமோ தெரியல. என்னன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு காலகட்டத்துல பெரிய ஒரு எதிர்ப்பு சக்தி நான் தான், எதிர் சக்தி நான் தான், இது வந்து திமுகவும் பிஜேபிக்கும் தானா போட்டியே அப்படின்னு வாங்கண்ணா போங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்னு எல்லாத்தையும் பயங்கரமா போனார். வீதி லீடர்ஸுங்கிற ஒரு அமைப்புல போனதுக்கு அப்புறம் அவருக்கு மீடியா ஃபோக்கஸும் இல்லை, எந்த ஒரு ஃபோக்கஸ் இல்லாம ஒரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு. ஆனால் இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு இருக்காங்க. அவங்க தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தீயா இருக்க. அண்ணா வாங்கண்ணா, நீங்கள் காத்திருக்கணும் அதெல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அசந்து போயிடும். நான் எல்லாத்தையும் இல்லை, அது ஒரு டீம் வச்செல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணல, ஒரு மாதிரி பெய்டு டீமாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரொமோஷன், ஆமா, இந்த கூகுள் ஆட்ஸ் அந்த மாதிரி வர்ற ஒரு பெய்டு டீம். அது விதவிதமா இருக்கு. ஆமா, எழுதிடுவாங்களோ? ஆமா, அடப்பாவீங்களா. இன்னைக்கெல்லாம் ட்ரெண்ட் ஈஸி ஆயிடுச்சு. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இவ்வளவு கமெண்ட் வந்துருச்சு, இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து எதையாவது வந்து அப்படி போட்டு காமிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் என்னன்னா எனக்கு இன்னும் மட்டும் ஒன்றும் புரியல. இவ்வளோ சட்டமன்ற நிகழ்வு நடக்குது, இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இந்த தினகரன் அவர்கள்லாம் எங்கே போனார் அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா அவர்லாம் நல்ல ஒரு பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவர். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்லாம் தினசரி கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவரோட துணைவியார் அவர்களும் நிறைய நல்ல கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எங்கெங்கேயோ இது பண்ண மைண்டில் எங்கே ஏதோ வச்சுருக்கீங்க. ஓகே, நல்ல ஒரு சொத்துக்கள்லாம் வந்து பாதுகாக்கிறன்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இத்தனைக்கும் அந்த சொத்துக்கள்லாம் வந்து பாதுகாத்து, அப்புறம் கொடநாடு பங்களாவில் காணாமல் போன மாதிரி அவங்க எதே எங்கேயாவது கொடை சாஞ்சிருச்சுன்னா வம்பாயிரும்ல. அதனால் எல்லா சொத்துக்களை வந்து மெயின்டைன் பண்ணி அதை கரெக்டான மேனேஜர்லாம் போட்டு நிர்வாகம் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அது சாதாரணமான விஷயம் இல்லை. அதனால் அவங்க அது மாதிரிலாம் நல்லா மெயின்டைன் பண்ணி. கணக்கில் வருங்களா? அதெல்லாம் ஏன் நீங்கள் கேட்குறீங்க? மேபி சொல்ல கணக்கில் வரக்கூடிய சொத்துக்களான்னு தெரிஞ்சுக்கலாமே. இல்லை அதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அவங்க தொடர்பில் தான் இருக்காங்க. நீங்கள் யாரும் மாட்டி விட முடியாது இப்படியெல்லாம் பேசி. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உடனே என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அதெல்லாம் அப்போ வரமாட்டாங்க, கமிஷன் வராது. பக்காவாக பிளான்டு. அவங்களோட ஆடிட்டர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்கா நீட்டாக வச்சு கணக்கு அழகாக பண்ணுறாங்க. டேடி சொல்லி கொடுத்த தந்திரம். டேடி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அங்கேருந்து வந்து இங்கே இத்தனை லட்சம் கோடி அவங்க டாட்டா பிர்லா ரேஞ்சுக்கு வந்து எப்படி இல்லையா? அவருக்கு சொந்தமாக எதுவும் கிடையாது. அவரோட ரெக்கார்ட்ஸில் அந்த டேடியோட ரெக்கார்ட்ஸில் ரெக்கார்ட்ஸில் க்ளீனாக இருக்குது. அதே யாரும் வழக்கு தடுக்க முடியாது. ஏன் சரி, இப்போ நம்ம இவர் ஐயா, சின்ன ஐயா, மருத்துவர் ஐயாலாம் இருக்காங்களே, அவங்களும் வந்து ஏகப்பட்ட சொத்து கேட்டால் 100 ஏக்கர் 200 ஏக்கர் 500 ஏக்கர்னு பயங்கரமாக இருக்காங்களே. எப்படி எல்லாம் நாடி பிடிச்சி பார்த்தது. டாக்டர் மருத்துவமனை எல்லாம் நாடி பிடிச்சி பார்த்தது. அவங்க முன்னாடியே கொஞ்சம் வசதியா இருந்தவங்க, முன்னாடியே வந்து ஜமீன்தாரா இருந்து அவங்களோட சொத்துக்கள்லாம் நிறைய பேருக்கு கொடுத்து உதவி, அதுக்கப்புறம் அவங்க திருப்பி கொடுத்து அந்த மாதிரியா? அப்போ வந்து இவங்க எல்லாம் யாரும் கஷ்டப்பட்டு வரல. அதாவது கொடுத்ததெல்லாம் பெட்டியா வந்துருச்சு. அவருடைய இடத்து மக்கள் நிறைய பேர் ஏழைகளாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுக்கலாம்ல. இவ்வளோ பிரமாதமா வச்சிருக்கும் போது பண்ணலாமே, அதெல்லாம் நல்லா செய்யலாம். இல்ல உடனடியா கொடுத்துட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. ஆமா,
ஆர் யூ ஷூர்? ஆமா கான்ஃபிடென்ட்? ஆமா ஆட்ரா சக்க. அப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா இப்ப மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள்லாம் வந்து அவர் எவ்வளவு கொடுத்துருக்காரு மக்களுக்கு, தன்னோட சொந்த மக்களுக்கு, வேற இல்ல சொந்த மக்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு நீங்க கமெண்ட் பண்றீங்க. அதனால கண்டிப்பா வந்து அவர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி, எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னா தேவைக்கு தகுந்த மாதிரி உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. சட்டமன்றத்துல அந்த 5 லட்ச ரூபா கார் கொடுக்குற மாதிரி இருக்கிற எல்லா வீட்டுக்கும் கார் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருடங்களா அறிவு சார்ந்து பேசக்கூடியது நம்ம நிறைய இடங்கள்ல தவறா கணக்குல விடப்பட்ட நபர் யாரு அப்படின்னா அவர் அன்புமணி அவர்கள் தான். ஏன்னா நிறைய விஷயங்களை அவர் வந்து அறிவு சார்ந்த விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதெல்லாம் பண்ணும்போது ஆக்டிவ் கவர்மெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க. பட் இன்னைக்கு சௌமியா அன்புமணி அவர்கள் பேசும்போது கூட சரி ஓகே எல்லாரும் தன்னை முன்னிறுத்திக்கிறதுக்கு பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க பேசுறது தன்னை முன்னிறுத்திக்கிறதுக்கு எந்த இடத்துலையுமே பேசலை. அவங்க ஓரளவுக்கு சட்டமன்றத்தில் பேசுனது எல்லாமே ஓகே தான். ஆனால் இவர் வந்து எச்சுக்கிட்டு கூட காக்கா ஓட்ட மாட்டாரு, சின்னையா மருத்துவர் ஐயான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல அது உண்மையா போய் வளர்க்குற மாதிரி எம்ஜிஆர் ரேஞ்சில் பேசுறீங்க. இல்ல வழக்குத்துறையில இருக்கிறனால அவங்களுக்கு நிறைய பேர்த்தோட தொடர்புல தெரிஞ்சுக்கலாம். யாராவது ஒரு ஆள் அவங்க வந்தாங்கன்னா ஏப்பா எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டுரு, அங்க போட்டுரு, நான் இதுல அகாடமியில இருக்கேன் அந்த அப்படின்னு சொல்லி ஓசிலேயே போவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது. இல்ல எனக்கு தெரியல, செய்திதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா சாருக்கு வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. அவர் வந்து எல்லாம் நல்லா எல்லா மக்களுக்கு, வேற அடுத்தவங்களுக்குலாம் வேண்டாங்க, அவங்க சொந்த மக்களுக்கு அவர் நல்லா செய்வாரா? ஏதாவது உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வராரு, டக்குன்னு அவர் என்ன செய்வார்? அதை மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் வேறு ஏதாவது அறிவுரையோடு நிறுத்துறாரா? இல்லை பொருளாதார ரீதியாக, ஏன்னா பல கோடி பலாயிரம் கோடி சொத்துக்களுக்கு அதிபதியானவங்க, அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா அவரை பற்றி ஐயா நிறைய நல்ல கருத்துக்கள் சொன்னாங்க. இருந்தாலும் டவுட் வருதில்ல, அவர் செய்யட்டும், நல்லா செய்யட்டும், அவரை வந்து நல்லபடியாக பாராட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கு ரெக்கார்ட்ஸ் இல்லை, என்கிட்ட ரெக்கார்ட்ஸ் அவர் நல்லா செய்வார் அப்படின்றத இல்லை. அதான் நீங்கள் கேள்விப்படாததான் இருக்கட்டும், பல அதை விட பீர் கம்பெனி, கப்பல் கம்பெனி அவங்க வச்சிருக்கவங்களே செய்ய மாட்டேன்றாங்க. நீங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு ஆட்சிக்கே வராதவரை பிடிச்சிக்கிட்டு இல்லையா அவர் என்ன செஞ்சாரு இவர் என்ன செஞ்சாருன்னு கேக்குறீங்க. டாடிட்டே பணம் இல்லாம இருக்குது, டாடி சன் என்ன செஞ்சுட்டாரு? அப்ப அவங்களே ஒண்ணும் செய்யல. இவங்க 2 பேரும் காம்படிஷன். அவங்க ஆட்சியில இருந்தவங்க என்ன செஞ்சாங்க? மக்கள் ஏன் இப்ப புறக்கணிச்சாங்க? அப்ப அப்படி புறக்கணிச்சவங்களே நம்ம வந்து ஒன்றும் கேட்க முடியல. அப்படிங்கிறப்ப அவரெல்லாம் பாவம் பேசவாவது செய்கிறாரு, தண்ணி வரலையே குரல் கொடுக்குறாரு, இல்லை கஞ்சா ஏதாவது இருக்குதா குரல் கொடுக்குறாரு, நிறைய அதை கண்டித்து போராட்டம்லாம் பண்ணுறாரு. அந்த மாதிரி இன்றைக்கி யாருமே இல்லாத ஒரு சூழல் இருக்குது. அவர் வாரி வழங்கலாம் வேண்டாம், அட்லீஸ்ட் குரலாவது கொடுக்குறாரு அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய சூழல். ஆக ஒரு இன்டைரக்டா அவர் எச்சிகை காக்கா ஓட்ட மாட்டாருன்றதா சொல்ல வர்றீங்க. அவன் ஏழைக்கு வந்து உதவி செய்யணும் அவசியம் இல்லை, குரல் நசுக்காம குரல் கொடுக்கறதே பெரிய விஷயம்னு நான் சொல்ல வரேன். குரல் கொடுக்கறதே பெரிய. அப்ப சீமானுக்கு போடுங்க, அவர் தான் நல்ல குரல். ஏன் தவறு என்ன? அவருக்கும் வாய்ப்பு தாங்க. இப்ப எப்படி வந்து நான் அடுத்தடுத்து திமுக அதிமுக இல்லாத நிலையில் இருக்கிற கட்சிகள் வந்த என்ன தப்பு? என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் வந்து நல்லா பேசுறதும் சூப்பரா பேசுறாப்புல. ஆனா டேய் தம்பி அவரும் ஜமீன்தார் மாதிரி பேசுறதை நினைக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கலாம்ல. சின்ன சீமான் ஒருத்தர் இருக்காரு, அந்த தம்பி பேர் என்ன? அதாங்க இந்த சாட்டை. ஓ அவரா? சாட்டை. அவர் வந்து பாருங்க, இவரெல்லாம் அந்த சாட்டை உருவாக்கி வச்சிருக்காரு. அப்புறம் வந்து ஒரு கார்த்திகேயன் ஒரு பையன் பேசுவாப்ல, என்னமோ ஒரு கார்த்திகேயன் சொல்லுவாங்க. அந்த கார்த்திகேயன் நல்லா சூப்பரா பேசுவாங்க, நிறைய உருவாக்கல. இடும்பவனம் கார்த்திகேயன் சொல்றீங்க? இடும்பவனம் கார்த்திகேயன் அவர் நல்லா சூப்பரா பேசுவாப்ல. எல்லாம் பேச்செல்லாம் பயங்கரம் இருக்கு. செயல்பாடுகள் மக்கள் மத்தியில மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, வாய் பேசியெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. மக்களுக்கு செய்யணும், போய் மக்களுக்கு நேரடியாக ஒரு பிரச்சனைனா பேசிக்கிட்டே நான் உட்காந்துருப்பேன், டிவிக்கு பேட்டி கொடுப்பேன், அதுக்கு போவன்றதெல்லாம் கிடையாது. ஸ்டாலின் அவர்களே 50 ஆண்டு காலம் அரசியல் இருந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு முதல்வர் பதவி அப்படிங்கிறது கனவு நினைவே இருக்கும்போது இவருக்கும் அடுத்த வாய்ப்புகள் ஒருவேளை விஜய் அவர்களால் விடப்பட்டால் இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டா தவறு இல்லை அப்படிங்கிறது தான். அன்புமணி அவர்களோ இல்லை சீமான் அவர்களோ யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இவர் நடுவில் வந்து காண்டாயிடுறாரு. என்னடா நாங்கள் இத்தனை வருஷம் கட்சி நடத்தினா நீ இப்படி இங்கிட்டு அங்கிட்டு இல்லை சத்து போயிடுவேன் அப்படின்னா மக்கள் பார்க்குறவங்களுக்கு வந்து எரிச்சல் வருமா வராதா? இவர் வந்து விஜய் அவர்கள் வந்து நான் சொல்கிறேன், அடுத்த அவராக ஜெயிக்கவே இல்லை. விஜய் அவர்களை ஜெயிக்க வச்சது ஒன்று இவர். அதுக்கப்புறம் டெய்லி ஒரு வீடியோ போடுவார், இந்த சாட்டை துறைமுறை போடுவார். அவர் அதை பண்ணார் இதை பண்ணார் அதை செஞ்சார்னா அது வந்து நிறைய வியூஸ், யூடியூப்லாம் காசு வந்திருக்கும். ஆனால் அண்ணன் சீமானை ஓச்சவர் இல்லை, அவர் ஒருத்தர். அவர் அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சதில் அவர் ஒரு மெயின் பார்ட்டி.
சூப்பர் பார்ட்டி அவர் ஒன்று. அப்புறம் ஒரு சில ஆளுங்க மற்றபடி யாராவது ஒருத்தவங்க பெருசாக வளர்றாங்கன்னு தெரிஞ்சா அண்ணன் அப்படி தட்டிடுறாரு, ஆய் ஓவரா பேசாத, கம்முன்னு குரல். ஆனால் இவங்க 2 பேரும் இன்னும் குறைக்கவே இல்லை. நல்ல ஓரளவுக்கு அடுத்தடுத்து பேச்சாளர்கள் வர்றாங்க அண்ணன்ட்டு பார்க்கலாம் மக்கள் மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் சார், இந்த சபாநாயகர் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். சில குறைகள் இருந்தது, அதை பற்றி விமர்சனங்கள் நம்ம பேசணும். ஆனால் அவர் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி அவர் பேசினாருன்ற. ஆமாம், அதை நம்ம குறைதான், அது நம்ம குறைங்கிறத நியாயப்படுத்த முடியாது. கண்டிப்பாக அதை வந்து நம்ம எடுத்து பேசணும், தவறு தான் அப்படிங்கிறது தான். ஆனால் மற்ற சபாநாயகர்களை காட்டிலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அது சரியான முறையில் வழி நடத்துறாருங்கிற மாதிரி தான் நம்ம பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லா பக்காவா, அதெல்லாம் சூப்பராக, அதெல்லாம் வந்து அதாவது முன்னாடி இருக்கிறவங்களாம் ஆளுங்கட்சியில் பேசும்போது அமைதியாகவே இருப்பாங்க, எதிர்கட்சியில் பேசினா மட்டும் வாய்ப்பு தராமல் இருப்பாங்க. இவர் ஆளுங்கட்சிக்காரங்களையும் கண்டிக்கிறார். இல்லை நீங்கள் அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் வெளியில் போய் மாநாடு போட்டு பேசிக்கோங்க, இங்கெல்லாம் அந்த மாதிரி கருத்தை முன்வைக்காதீங்கன்னு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் விடாம அவர் அனுமதி கொடுக்காம இவங்க இதெல்லாம் வந்து அந்த பேச முடியாது, ஃப்ரீடமா இருக்கிறாருன்னு சொல்ல வர இருக்கிறாரு. ஓரளவுக்கு ஒரு நல்லா பண்றாருன்றதான் நானும் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அப்ப ஆனா இந்த மாநாட மயிலாட இந்த சூப்பர் சிங்கர்னு பேசிட்டு அலையறவங்க தான் இப்படியே பேசிட்டே இருக்காங்க. அதாவது இப்ப இந்த இடத்துல தான் நான் ஒரு கன்க்ளூஷன் கேட்குறேன். சபாநாயகரே, ஒரு முதல்வர் இருக்கிற அறைக்குள்ள இருக்கிற சபாநாயகருக்கே ஃப்ரீடம் இருக்கும்போது அப்ப மக்களுக்கும் அந்த ஃப்ரீடம் இருக்கத்தானே செய்யும். ஓட்டு போடுற அன்னைக்கு வரைக்கும் தான் அவங்களுக்கு ஃப்ரீடம், மற்ற நாள்லாம் வந்து அவங்க அவ்வளோதான் ரோட்டில். இல்லை, இந்த அரசு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இனிமேல் மேற்கொண்டு எதுவும் தவறு இல்லாமலும் அது ஒரு நேரடி கவனத்தில் எடுத்துக்கிட்டு தவறு செஞ்சிருந்தாலும் யாராவது செஞ்சிருந்தால் உடனடி திருத்தம், உடனடி நடவடிக்கைகள் மூலம் அது சரி செய்யப்பட்டால் மக்கள் மனசுல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 ஆண்டுகள் கண்டிப்பா இருப்பாங்க. அதே மாதிரி தப்பு பண்ணாலும் Black and White சேனல்ல கண்டிப்பா அதை கேட்கணும். அதுக்கான விமர்சனங்கள் கண்டிப்பா விவாதிக்கப்படும். எந்த ஒரு ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்க்கட்சியா இருந்தாலும் அது விவாதத்துக்கு எடுத்துக்கப்படும். நன்றி சார். நன்றி, வணக்கம்.